Good morning, students. Today we are going to see the continue of the lesson, The First Patient, written by C.V. Burgess. Enter nurse. Woman 6. Good. The dentist should be long now. Woman 5. And this is one of the boarding houses at Wadling on Sea. Our boarding house, those are the steps I fell up. We nearly died laughing. Woman 6. It looks quite a nice place. Woman 5. Oh, it was. And the landlady was a dear. Woman 5 shows another photograph. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சீன் ஓப்பன் ஆன உடனே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே யார் உமன் அதாவது 1 to 8 men 1 to 8 உமன் வந்து அங்கே வெயிட்டிங் ரூமில் டென்டிஸ்டோட வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் என்னென்னா மேன் 4ஓட ஒர்க் என்ன அப்படின்னா ஆல்வேஸ் க்ரோனிங், உமன் 5ஓட ஒர்க் என்னென்னா ஆல்வேஸ் ஷோயிங் த ஃபோட்டோகிராஃப். நவ் அப்போ மேன் 6 உமன் 6 அண்ட் மேன் 5குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நவ் த டைம் இஸ் 8:30 பட் த டென்டிஸ்ட் இஸ் நாட் கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த கான்வர்ஸை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போ உமன் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குட் த டென்டிஸ்ட் ஷுட் பி லாங் நவ். அப்போ அந்த நர்ஸ் வந்து அந்த வெயிட்டிங் ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த உமன் 6 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நர்ஸ் வந்துட்டாங்க, அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, த டென்டிஸ்ட் ஷுட் பி லாங் நவ், அவர் வரத்துக்கு லேட் ஆகாது, கண்டிப்பாக அவரும் சீக்கிரம் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 6 சொல்கிறாங்க. இன் பிட்வீன் என்ன ஆகுது அப்படின்னா உமன் 5 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உமன் 6 கிட்ட வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்டிங் ஹவுசஸ் அப்படின்னா தங்கும் விடுதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் போர்டிங் ஹவுசஸ் அட் வேட்லிங் ஆன் சி. அதாவது வேட்லிங் ஆன் சி அப்படிங்கிறது ஒரு பிளேஸோட நேம். ஸோ அந்த வேட்லிங் ஆன் சி அப்படிங்கிற பிளேஸில் வந்து அந்த போர்டிங் ஹவுசஸில் நாங்கள் தங்கியிருந்தோம். அவர் போர்டிங் ஹவுஸ், தோஸ் ஆர் தி ஸ்டெப் ஐ ஃபெல் அப், we nearly died laughing. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உமன் 5 வந்து இந்த போர்டிங் ஹவுஸில் நாங்கள் தங்கியிருந்தப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுதான் அந்த போர்டிங் ஹவுஸோட ஸ்டெப்ஸு. இந்த ஸ்டெப்ஸில் நான் போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னா நான் கீழே விழ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே நடந்த இன்சிடென்ட்ஸை பற்றி இந்த உமன் 6 கிட்ட சொல்லிட்டு இருக்க போது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது we nearly died laughing, அதாவது வந்து இதை கேட்ட உடனே அவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வயிறு குழுங்க அவங்க சிரிக்கிறாங்க. உமன் 6 இட் லுக்ஸ் குவைட் எ நைஸ் பிளேஸ். அந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்க அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த பிளேஸை பார்த்த உடனே உமன் 6 என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் லுக்ஸ் குவைட் எ நைஸ் பிளேஸ். உமன் 5 ஓ இட் வாஸ் அண்ட் த லேண்ட்லேடி வாஸ் எ டியர். உடனே அங்கே அந்த ஃபோட்டோவில் இருக்க அந்த லேண்ட்லேடி அப்படின்னா அந்த போர்டிங் ஹவுஸோட ஓனர். அந்த ஓனரோட ஃபேஸை பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவில் இவங்க வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்காங்க. வெரி டியர் அப்படின்னா இட்ஸ் அ குட் பர்சன். அவங்க ஃபேஸை பார்க்கும்போது ரொம்ப குட் பர்சன் மாதிரி தெரியுது, இவங்க பார்க்கறதுக்கும் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே உமன் 5 என்ன பண்ணுறாங்கன்னா ஷோஸ் another ஃபோட்டோகிராஃப். அவங்க மற்ற ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர்ஸ், யூ காண்ட் குவைட் see her face. ஏதாவது ஒன் ஆஃப் ஹர்ஸ் அப்படிங்கிறது இங்கே யார் அப்படின்னா அந்த ஓனரோட ஃபேஸ், அந்த லேண்ட்லேடியோட ஃபேஸ் அந்த ஃபோட்டோ காமிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஓனரோட ஃபேஸ் வந்து அந்த இடத்துல வந்து கிளியராக தெரியல. என்ன ரீசன் அப்படின்னா என்னுடைய மை ஃபிங்கர் காட் இன் த வே பட் ஷி ஹாஸ் சச் அ நைஸ் ஃபேஸ். என்னுடைய ஃபிங்கர் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது என்னுடைய ஃபிங்கர் வந்து அதில் பட்டதுனால என்னுடைய ஃபிங்கர் வந்து அங்கே தெரியறதுனால அவங்களுடைய ஃபேஸ் வந்து இதில் தெரியல, இருந்தாலும் அவங்க வந்து சச் அ நைஸ் ஃபேஸ், அவங்க நல்லா கிளியராக அழகாக இருப்பாங்க, பியூட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உமன் 5 சொல்லிட்டு இருக்காங்க. உமன் 6 ஐ எம் ஷுர் ஷி ஹேஸ். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் பார்க்கும்போது அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்லேடியை பற்றி அவங்களுடைய பியூட்டிஃபுல்லை பற்றி இந்த இடத்துல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்டர் உமன் 7 அண்ட் எ லிட்டில் கேர்ள். இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே அந்த டென்டிஸ்ட்டை பார்க்கறதுக்கு யார் வராங்க அப்படின்னா உமன் 7 அண்ட் லிட்டில் கேர்ள். உமன் 7ஓட ஒரு லிட்டில் கேர்ள் வராங்க. உமன் 7 ஓ டூ கம் அலாங் டோரத்தியா. லிட்டில் கேர்ள் I don't want to see the dentist. I won't. Woman 7 now Dorothea, remember what your daddy said, if you won't have your teeth seen too, no more ice lollies. Little girl I don't want any ice lollies. The little girl is dragged to her seat by Woman 7.
She sits weeping. Man 4 groans loudly. Woman 4 hears the dentist. Woman 3 and about time 2. என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி அந்த உமன் 5 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உமன் 6 கிட்ட தன்னுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காமிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா உமன் 7ம் ஒரு லிட்டில் கேர்ளும் அங்கே அந்த கிளினிக்குள்ளே என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகும்போது உமன் 7 என்ன சொல்கிறாங்கன்னா, கம் ஃபாஸ்ட் கம் அலாங் அப்படின்னு அர்த்தம். கம் ஃபாஸ்ட் டோரத்தியா. டோரத்தியாங்கிறது நேமு, அதாவது அந்த லிட்டில் கேர்ளோட நேம் தான் டோரத்தியா. ஸோ அந்த கேர்ள்கிட்ட என்ன சொல்கிறா, அந்த உமன் 7 வந்து யார் அப்படின்னா டோரத்தியாவோட மதர். இப்போ அவங்க மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லும்போது அந்த கேர்ள் என்ன பண்ணுவாங்க, ஒரு டென்டிஸ்ட் வரும்போது ஒரு லிட்டில் கேர்ள், ஒரு குழந்தை என்ன சொல்லும் அப்படின்னா, நான் வந்து டென்டிஸ்ட்டை பார்க்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உமன் 7 தட் மீன்ஸ் டோரத்தியோட மதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து இப்படி நீ வந்து ராவடி பண்ணிக்கிட்டே இருந்த அப்படின்னா நான் கண்டிப்பாக யார்கிட்ட சொல்ல போகிறேன், உங்கள் டேடி கிட்ட சொல்ல போகிறேன், நீ இப்படி ரொம்ப குரூவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் உனக்கு என்ன வாங்கி தர சொல்ல மாட்டேன். ஐஸ் லாலிஸ் அப்படின்னா குச்சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பாக்ஸில் இருக்கிற ஐஸ்கிரீம் கிடையாது, அந்த குச்சி ஐஸும்பாங்க. அந்த ஐஸ் லாலிஸ் அப்படிங்கிறது அந்த ஐஸோட அந்த ஸ்டிக் ஆட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வாங்கி சாப்பிட்ருவீங்க. அந்த கோன் ஐஸ், பால் ஐஸ் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஐஸ் லாலிஸ் வந்து அப்பா கிட்ட சொல்லி உனக்கு நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மதர் வந்து என்ன பண்ணுறாங்க, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. உடனே அந்த கேர்ள் என்ன சொல்லுது, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஐஸ் லாலிஸ் அப்படின்னு சொல்லி, எனக்கு எந்த ஐஸ் லாலிஸும் எனக்கு வேண்டாம், ஆனால் நான் வந்து யாரை பார்க்க வரமாட்டேன், டென்டிஸ்ட்டை பார்க்க நான் வரமாட்டேன், உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்து ரொம்ப அடம் பண்ணுது. The little girl is dragged to her seat by woman 7. She sits weeping. Man 4 groans loudly. இப்போ அந்த டோரத்தியோட மதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைய வந்து இழுத்து வந்து ட்ராக்டு அப்படின்னா இழுக்கிறதுன்னு அர்த்தம். இழுத்து கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்க ஒரு வெயிட்டிங் ரூமில் இருக்கிற ஒரு சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த லிட்டில் கேர்ள் டோரத்தியா வந்து வீப்பிங் அப்படின்னா அழறது. அந்த குழந்தை அழுது. தென் மேன் 4 அந்த குழந்தை அழுகும்போதே மேன் 4 என்ன பண்ணுதுன்னா திடீர்னு வந்து க்ரோன்ஸ். நம்ம தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ப்ளே ஃபுல்லாகவே மேன் 4ஓட வேலை என்னென்னா அடிக்கடி க்ரோன்ஸ் ஆகிறது தான் அவருடைய வேலை. அப்போ உமன் 4 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹியர் த டென்டிஸ்ட் வராரு. உடனே உமன் 3 எஸ் அண்ட் அபவுட் டைம் 2 கரெக்டான டைமுக்கு என்ன பண்ணிட்டாரு, டென்டிஸ்ட் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 4ம் உமன் 3யும் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போது டென்டிஸ்ட் வந்து அங்கே என்டர் ஆகுறாரு, கிளினிக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஓகேவா, நான் அதுக்கப்புறம் டென்டிஸ்ட் இப்போ கிளினிக்குள்ளே வந்துட்டார். இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு லெசனில் பார்க்கலாம். டுமாரோ வி வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ளே. தேங்க்யூ.